ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்போவாச்சும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மனசில் வந்திருக்கா? நான் இப்படியே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அலாம் இல்லாமல் எழுந்திருக்க வேண்டிய நாள் எப்போ வரும், அண்ட் டெய்லி மார்னிங் அதே சேம் ரஷ், சேம் ஒர்க் அண்ட் சேம் டயர்ட்னஸ், அப்புறம் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேம் சேலரிக்காக வெயிட்டிங். இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தா அதோட மீனிங் என்ன தெரியுமா? உங்கள் மைண்ட்குள்ள ஒரு சேஞ்ச் வேணும்னு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ண மட்டும் இல்லை, உங்கள் மணியோட உங்களுக்கு ஃப்ரீடமும் வேணும். நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பமில்லாத லைஃப் வேணும், அதுவும் கம்பல்ஷன் இல்லாமல். ஸோ இந்த வீடியோ உங்கள் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இது மோட்டிவேஷன் பற்றி இல்லை, இது ஒரு சிஸ்டம் பற்றி. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு சிஸ்டமை கற்றுக்க போகிறீங்க. உங்கள் என்டையர் ஃபினான்ஷியல் லைஃப்பை ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணக்கூடிய சிஸ்டம் அது. இது 2-3-5 ரூல். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராக்டிக்கலான சிஸ்டம். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரீச் பண்ண கைட் பண்ணோம். இங்கே பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி போதும். ஸோ நீங்கள் இப்போ ரெடியாக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, இது உங்கள் புது லைஃபோட ப்ளூ பிரிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு உண்மை இருக்கு, ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் பீப்புள் நினச்சிட்டு இருக்காங்க ரிட்டையர்மெண்ட்னா 60 to 65 ஏஜில் தான் நடக்கும், அண்ட் மணி ஸ்லோவாக பில்ட் ஆகும், அண்ட் லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது நார்மல்னு. சைல்டுஹுட்லேருந்து நமக்கு சொல்லிட்டு வந்ததும் இதுதான். படித்து முடிச்சு ஜாபுக்கு போய் சேலரி ஏர்ன் பண்ணி 60 வயசுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் இதுதான் ஒன்லி வேயா? இது உண்மையாக இருந்தால் எல்லா ஜாப்ல இருக்கிற ஆளும் 60 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருப்பாங்களே. ஆனால் ரியாலிட்டி டிஃப்ரெண்ட். இன்னமும் பீப்புள் லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு கூட ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. உண்மையான ட்ரூத் என்னன்னா, மணி ஸ்லோவாக க்ரோ ஆகுதுன்னு இல்லை, பீப்புள் தான் அதை ஸ்லோ பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஹாஃப் வேல கிவ் அப் பண்ணுறாங்க, இல்லை கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியலை. ப்ராப்ளம் காம்பவுண்டிங்கில் இல்லை, ப்ராப்ளம் கன்சிஸ்டன்சி இல்லாதது தான். நீங்கள் ஸ்மால் ஸ்டெப்ஸை கரெக்ட் டைரக்ஷனில் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்தால் அது பிக் ரிசல்ட்ஸ்க்கு லீட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காம்பவுண்டிங்கோட பவரை சிம்பிள் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் சீட் பிளான் பண்ணீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அது எவ்ரி இயர் டபுள் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஸ்மால், செகண்ட் இயர் கொஞ்சம் க்ரோ ஆகும், தேர்ட் இயர் கூட பெரிய சேஞ்ச் தெரியாது. அப்போ உங்கள் மைண்ட் சொல்லும் எதுவும் நடக்கவே இல்லை போலன்னு. ஆனால் நீங்கள் பேஷன்ஸாக இருந்தால் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்மால் பிளான்ட் ஒரு பெரிய ட்ரீயாக ஆகும், அப்புறம் அதுவே ஃபாரஸ்டாகவும் ஆகும். இதுதான் காம்பவுண்டிங். பிகினிங்கில் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், மிடில் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும், பட் எண்டில் அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம ஹாஃப் வேல கிவ் அப் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரிசல்ட் தெரியாது, ஆனால் எண்ட் வரைக்கும் ஸ்டிக் பண்ணுறவங்க தான் பிக்கஸ்ட் பெனிஃபிட்டை எடுக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நாம எப்படி இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டேஜை ரீச் பண்ணுவோம்னு. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2-3-5 ரூல். இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபேஸ், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆக்ஸலரேஷன் ஃபேஸ், அண்ட் 5th இயர் தான் எக்ஸ்ப்ளோஷன் ஃபேஸ். டோட்டல் 5 இயர்ஸில் உங்கள் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஆனால் ரிமெம்பர் ஒன் திங், ஷார்ட்கட் இல்லை, ஓவர் நைட் சக்ஸஸ் இல்லை, இது ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் ஒன்ஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், இதில் நிஜமாவே எக்ஸைட்மெண்ட் கம்மி தான், ஆனால் பேஷன்ஸ் அதிகமாக வேணும். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5,000, 10,000 இல்லை 15,000 இருக்கலாம். உங்கள் கம்ஃபர்ட்க்கு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். அதை சேஃப் ஆப்ஷன்ஸில் போடுங்க, லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி ஆர் ஸ்டேபிள் அசெட்ஸில். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல், வித்ட்ரா பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணினா அதை கம்ப்ளீட்லி மறந்துடணும். ஃபர்ஸ்ட் இயரில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் தெரியாது, செகண்ட் இயரில் கொஞ்சம் க்ரோத் தெரியும். இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கவே இல்லைன்னு. அப்போ தான் அவங்க மைண்ட் குவிட் பண்ண ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் ரியல் சேஞ்ச் மணியில் இல்லை, உங்கள் மைண்டில் தான் நடக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க, மணி ஏர்ன் பண்ண மட்டும் இல்லை, அது ஒர்க் பண்ணவும் வைக்கணும்னு. அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், ஃபியர் கம்மியாகும், அண்ட் சிஸ்டம் மேலே ட்ரஸ்ட்டும் வரும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் க்ரோ ஆகுறது உங்கள் மணி இல்லை, உங்கள் மைண்ட் செட். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, டயர்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு. சேலரி வந்த உடனே எல்லாமே ஒரே டைமில் போயிடும், லைஃப் சேம் தான்னு ஃபீல் பண்ணுவார். ஒரு நாள் டிசிஷன் எடுத்தாரு, டெய்லி 500 சேவ் பண்ணுவேன்னு. பிகினிங் டஃப்பாக இருந்துச்சு அவருக்கு. ஸ்பெண்ட் பண்ண டெம்டேஷன் வரும், இது யூஸ் ஆகுமான்னு டவுட்டும் வரும். ஆனால் அவர் ஒரு விஷயம் மட்டும் விடலை, கன்சிஸ்டன்சி. 1 இயர் வரை பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை, ஆனால் கண்டினியூ பண்ணாரு. செகண்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ தான் கிராஃபில் ஃபர்ஸ்ட் டைமாக அப்வர்ட் லைன் பார்த்தாரு. அது ஒரு ஸ்மாலான கிளியரான லைன். அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணாரு, சேலரி மூலமாக மட்டும் இல்லை, சிஸ்டம் மூலமாக கூட ரிச் ஆகலாம்னு.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3 இயர்ஸ் ஆக்சிலரேஷன். இப்போ மேஜிக் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினது மணி மட்டும் இல்லை, ப்ராஃபிட் கூட உங்களுக்காக ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணினீங்க, ரிட்டர்னும் வந்தது. அதை வித்ட்ரா பண்ணாமல் அதையும் இன்வெஸ்ட் பண்ணினா அதுவும் மணி ஏர்ன் பண்ணும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். லேயர் பை லேயர் growth. நெக்ஸ்ட் 3rd இயரில் growth விசிபிளாக இருக்கும், 4th இயரில் ஷாக்கிங் growth-ஆக இருக்கும், அண்ட் 5th இயரில் அன்பிலீவபிள் growth-ஆகவும் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், உங்கள் ப்ராஃபிட் உங்கள் மந்த்லி சேலரியை விட அதிகமாகும். அப்போ தான் உங்களுக்கான ரியல் ஃப்ரீடமும் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரு ட்ராப் இருக்கு. 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அக்கௌண்ட்ல 80,000 இல்லை 1 lakh தெரிஞ்சா உங்கள் மைண்ட் சொல்லும் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம்னு. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் கேஷ் எடுக்கல, சிஸ்டமை பிரேக் பண்ணுறீங்க. காம்பவுண்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. இங்கே ஹார்டஸ்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறது இல்லை, அதை க்ரோ பண்ண விடுறது. இதில் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூத் இருக்கு. அது என்னன்னா, யாராவது உங்களை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ஆனால் நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணினா நீங்கள் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. பிகாஸ் காம்பவுண்டிங்க்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, டைம் தான் முக்கியம். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி, பிகாஸ் ஸ்டார்டிங் ஏர்லி இஸ் கிரேட்டர் தென் ஸ்டார்டிங் பிக். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜேர்னியில் ஒரு இன்விசிபிள் சேஞ்ச் நடக்கும். நீங்கள் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணுவீங்க, ஃபியூச்சர் பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அண்ட் உங்கள் டிசிஷன்ஸும் மெச்சூர் ஆகும். இங்கே பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நாளைக்கு நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகலாம்னு நம்பிக்கை வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், 5th இயர் எக்ஸ்ப்ளோஷன். இந்த ஸ்டேஜில் growth வெர்டிக்கலாக போகும், ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக் ஆகும். இங்கே மணி தான் மணியை ஜெனரேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் விரும்பினாதான் பண்ணுவீங்க. இதுதான் ரியல் ஃப்ரீடம். ஸோ ட்ரூத் வெரி சிம்பிள். ஷார்ட்கட்ஸ் இல்லை, ஓவர் நைட் சக்ஸஸ் இல்லை, ஆனால் சிஸ்டம் இருக்கு, அது ஒர்க் ஆகும். 2 years பேஷன்ஸ், 3 years growth அண்ட் 5 years டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் பற்றி பேசலாம். நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் போதாது, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பென்சஸை கட் பண்ணிட்டு இருப்பாங்க, காஃபி கட் பண்ணுவாங்க, அவுட்டிங் கட் பண்ணுவாங்க, ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் தப்பு. பிகாஸ் ரியாலிட்டி என்னன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் உங்கள் இன்கம் சேமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணாலும் growth ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. டெய்லி 1 to 2 hours எடுத்து ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. லைக் ஃப்ரீலான்சிங் ஸ்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் டீச்சிங் ஆர் கோச்சிங் மாதிரி. 3 monthsல பேசிக் லெவலில் ரீச் பண்ணுவீங்க, அண்ட் 6 monthsல இன்கம் ஜெனரேட் பண்ணவும் ட்ரை பண்ணுவீங்க. இதில் நீங்கள் ஸ்மால் இன்கமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, பிகாஸ் இது உங்கள் மெயின் சேலரிக்கு மேலே ஒரு போனஸ் இன்கம் தான். இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம், எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் கண்ட்ரோல் இல்லைனா மணியை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 50-30-20 ரூல். இது சிம்பிள் வெர்ஷன். 50% ஃபார் நீட்ஸ், அதாவது ரெண்ட், ஃபுட், பில்ஸ் இந்த மாதிரியெல்லாம். 30% ஃபார் வாண்ட்ஸ், ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் தான். அண்ட் 20% ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் உங்கள் கோல் ஃபாஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா வாண்ட்ஸ் பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்களோட என்விரான்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுற பீப்புள் உங்கள் மைண்ட் செட்டை ஷேப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் கூட இருந்தால் இது ஒர்க் ஆகாது, மணி சேவ் பண்ணுறது கஷ்டம், இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்னு தோணும், அண்ட் இந்த மாதிரி தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வீடியோஸ் பாருங்க, புக்ஸ் படிங்க, அண்ட் ரொம்ப முக்கியமானது growth மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுங்க. இதனால் ஸ்லோவாக உங்கள் திங்கிங் சேஞ்ச் ஆகும். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும், நீங்கள் ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் லைஃப்பும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை ஸ்மாலாகவும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனால் கன்சிஸ்டன்சியை விடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.